நல்ல கால் ஃபுல்லாகவே. சூப்பர். கலரு ஸ்ட்ரைட்டாக வந்து கலந்துக்குங்க. கால் பக்கத்தில் டேக் யூர் லெக்ஸ். வாவ். கிரிஜா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா. இந்த கிரானைட் ஃப்ளோரில் ஒயிட் கலரில் வச்சுட்டா தெரியுது. ஆமாம். ஆனால் நம்ம வீடு வெள்ளை வெள்ளையேன்னு இதே மண்ணமாக பண்ணுவேன். அங்கே தான் இருக்கும் பொண்டாட்டி அறிவு. பார்ப்போம் அறிவை. ஐயோ சாமி வேற. நம்ம வீட்டு கண்ணன் கால் கொஞ்சம் பெருசாகிடுச்சுனால நம்ம கையை வச்சு உள்ளே பார்த்தீங்களா. இப்போ கலர் நல்லா விசிபிளாக இருக்கா. அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் கலந்தா இந்த மாதிரி கலர் வந்துடும். ஒரு பக்கம் கண்ணன் கால் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சமையல் வேலையில் இறங்கியாச்சு. பொங்கலும் சொஜ்ஜும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வரகரிசி பொங்கல் தான் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி பச்சரிசி பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சரிசி பொங்கல், அது கூடவே சவ் சவ் போட்டு சொஜ்ஜி. இன்னொரு பக்கம் பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் கொழுக்கட்டை வந்து இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வருஷம் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தினாலே பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு பொடி பண்ணி வச்ச தேங்காவையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கூட வேணும்னா கிஸ்மிஸ் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா ப்ரௌன் கலரில் வறுந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன். 1 கப்பு வெல்லம் போடுறோம் அப்படின்னா அதில் பாதி கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும்னு விடணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லமும் சரி நாட்டு சர்க்கரையும் சரி அதில் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அழுக்கெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சுத்தமான வெல்லமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாதி கப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும் போது கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போது அணில் கொழுக்கட்டை மாவு வாங்கினோன்னா விநாயகர் சதுர்த்திக்காக நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை அச்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கொழுக்கட்டை மாவு கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை சூடாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வைக்கிற இட்லி தட்டில் நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் போட்டோம் அப்படின்னும் போது ஸ்வீட்டுக்கெல்லாம் நெய் போட்டால் சூப்பராக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நெய் தடவி வச்சுட்டு அந்த பால்ஸை உருட்டை பண்ணும் போதும் நெய் தடவி உருட்டை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 2 வகையாக பண்ணலாம். ஒன்று கையிலேயே நம்ம உருட்டை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து முறுக்கு பிழிகிற குழா இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு முறுக்கு பிழிகிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ வேல்யூ நம்மளுக்கு ஈஸியாக ஆயிரும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னும் போது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அப்படியே கையில் இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலை டக்குன்னு ஆகிடும். கடலைப்பருப்பை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம். இன்னொரு சைடில் ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அந்த பால் கூட 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், காய்ச்சி வச்ச வெல்லம். ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. அது சூடு ஆக நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். சில பேர் கொழுக்கட்டையை உருண்டியாக தான் பிடிச்சி போடுவாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே நீட்டாக தான் போடுவோம். ஏன்னு பார்க்கும்போது நீட்டாக போட்டோம் அப்படின்னா நல்ல பாலும் சரி நெய் அந்த ஜாகரி எல்லாமே ஊறி டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நீட்டாக போடுறது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கூடவே தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இடித்து வச்ச ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவையும் முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக சூடு ஆகும் போதே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் வெல்லம் இதெல்லாம் சேரும் போது திரிய ஆரம்பிச்சிரும். அதனால் லைட்டாக சூடு ஆகும் போதே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு திவ்யமாக நல்ல பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பால் கொழுக்கட்டை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். மணியுண்டவா